ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்லேயே ஈஸியான முறையில் வடுமாங்காய் செஞ்சு வச்சுக்கிறது எப்படின்னு. இது நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் எங்கள் ஆற்றுல கட்சட்டின்னு ஒன்று இருக்கும், கல்லுலேயே செஞ்ச சட்டி, அதில் போட்டு வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் யார் வீட்லேயும் இல்லை. அதனால் நாங்கள் பிளாஸ்டிக்கில் தான் போட்டிருக்கேன். ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். கடையில் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. நம்ம அது இல்லாமல் இயற்கையான முறையிலே செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் மதுரையில் இருக்கிறதுனால அழகர் கோவில் வடு வாங்கி வச்சுருக்கேன். இந்த சிவப்பு கலர் காம்பில் இருக்கிற வடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடுவாக நான் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். இதுவே கிலோ 450 ரூபா, 550 ரூபா சொல்லி 450 ரூபான்னு வாங்கினேன். இந்த மாதிரி காம்போடு இருக்கிறது மட்டும் வாங்க, காம்பு இல்லாதது வாங்காதீங்க. காம்பு இல்லாத வாங்கினீங்கன்னா அழுகி போயிடும் உங்களுக்கு. அதனால் அது வாங்காதீங்க. இதை வாங்கி நல்லா காம்பெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப ஃபுல் காம்பு எடுக்காமல் இந்த குட்டி குட்டியாக லைட்டாக ஒட்டிகிட்ருக்கிற மாதிரியாக காம்பை நீங்கள் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் தூசி நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த பால்லாம் பட்டிருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா அலம்பி எடுத்துட்டு ஒரு சுத்தமான துணியில் போட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிருங்க. இது எதுக்கடா தேவையில்லாத வேலை, அலம்பி தொடச்சிட்டு அதுக்கு அப்படியே போட்டுடலான்னு கேட்காதீங்க. ஏன்னா தூசி நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதனால் சுத்தமான முறையில் போடணும். அப்படின்றதுனால தான் இந்த வேலைகள் உங்களுக்கு. இது நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் அழுகி போயிடும் உங்களுக்கு. அதனால் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக தொடச்சி வச்சுருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட ஈரன்றதே இருக்காது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 மில்லிகிராம்லேருந்து ஒரு 70 மில்லிகிராம் வரைக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஏன்னா மாங்காய் சூடு, அதுக்கப்புறம் நாங்கள் சேர்க்க போகிற பொருளும் சூடுன்றதுனால விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 60 ml, ரொம்ப சேர்க்க வேண்டாம், 60 ml சேர்த்துக்குங்க. ஒரு 20 ml மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க மில்லிகிராம் அளவுக்கு. நான் உங்களுக்கு 4.5 கிலோ வடுமாங்காவுக்கு நான் அளவு சொல்கிறேன். 20 கிராம் மஞ்சப்பொடி, 60 கிராம் விளக்கெண்ணெய், உப்பு ஒரு 600 கிராம் 800 கிராம் வரைக்கும் சேர்த்துக்குங்க. ஏன்னா உப்பு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உப்பில் தான் இது ஊறணும். எவ்வளோ உப்பு போடுறீங்களோ உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இயற்கை ப்ரிசர்வேட்டிவே இது தான் உங்களுக்கு. நல்லா உப்பை நல்லா போட்டுட்டு லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருங்க. அந்த விளக்கெண்ணெய் உப்பு மஞ்சள்லாம் கலக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு கை சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் கை. இதுக்கப்புறம் வடுமாங்காவை நம்ம சாப்பிடும்போது மட்டும்தான் டச் பண்ணணும். அது வரைக்கும் அடுத்தாத்து பொண்ணு மாதிரி தள்ளி நின்று பார்க்குறதோட நிப்பாட்டிக்கணும். டச் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கேஸ் போட்டுருவா, அழுகி போயிடுவாவா. ஆமாம், அதனால் அப்படியே வச்சுருங்கோ. டெய்லி கார்த்தாலையும் சாயங்காலமும் ஒரு மரக்கரண்டி எடுத்து நல்லா பெரட்டி விடுங்கோ. இல்லைன்னா நல்லா குலுக்கி விட்டு வச்சுருங்கோ. இந்த உப்பு போட்டதுக்கும் நல்லா நீர் கொடுத்துட்டு நல்லா ஊறி வந்துடும் உங்களுக்கு. ஒரு வாரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கடுகு ஒரு 80 கிராம்லேருந்து 75 கிராம் 80 கிராம் கடுகு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி இதில் போட்டுருங்க. பாருங்கள், உப்பெல்லாம் ஊறி தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது இதுக்கு. ஆனால் இந்த உப்பை ஊறி தண்ணி வந்திருக்கும். வடுமாங்காலாம் எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் வத்தல் எடுத்துக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நான் 1 2 பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சாதத்தில் விட்டு சாப்பிடுவேன். இதை வெறும் ஜலத்தை மட்டும் விட்டு சாப்பிடுவேன், டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதனால் நான் கொஞ்சம் 1 2 பொடி பண்ணியிருக்கேன். இதை பொடி பண்ணி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. இது ஒரு 10-15 நாள் ஊறணும். ஊறிட்டால் டேஸ்ட்டான வடுமாங்காய் ரெடி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அழுகி போகாது, கெட்டு போகாது, எதுவுமே செய்யாது. இயற்கையான முறையில் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஜாடியில் போட்டு பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.